பல்லு இல்லாமல் இருக்குமாங்க? எல்லார் வீட்லேயுமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. உங்கள் வீட்டில் அது மாதிரி இருக்கா? எல்லார் வீட்லேயுமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. உங்கள் வீட்டில் அது மாதிரி இருக்கா? தூக்கியே போட மாட்டோம். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பொருள் வாங்குவோம். ஒரு சீப்பு வாங்கிறதுக்கு போக மாட்டோம். எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. அப்போனா நீங்கள் ரொம்ப வசதியானவங்கன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கா? இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கா? அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப வசதியானவங்கன்னு நினைக்கிறேன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள் வீட்டுக்கு சோதனை பண்ண சொல்லி. மழை விடலை, எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் பேச பேச ஃபோனில் தெரிக்குது, நல்லாவே தெரியுது. பேச பேச ஃபோனில் தெரிக்குது, நல்லாவே தெரியுது நான் பேசுறது. நாங்களே அன்றாடம் காய்ச்சி இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிபி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப பெரிய வசதியானவங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு சோதனை பண்ணணும். கண்டிப்பாக நான் இதை சோதிக்க சொல்லணும், உங்களை செக் பண்ண சொல்லணும். கண்டிப்பாக நான் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. எல்லோரும் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. நான் வசதியாக இருக்கிற வீட்லேயும் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. கிளைமேட் சில்லுன்னு இருக்கனால வீட்டில் எப்படி இவங்க விடுதலை மாதிரி அப்படியே நான் பேசுறதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் வாய் தந்தி அடிக்குது? அப்படிதான் அடிக்கும். எனக்கு உடம்பு சரியில்லை, அப்படிதான் அடிக்கும். ஹாய் கிருபாகரன், வாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திருக்கிறீங்க. எதை? கிருபாகரன் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. எதை வேற சொல்லிட்டாங்க? எனக்கு மாதம் 12,000 சம்பளம் சகோதரி. நான் நம்ப மாட்டேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிபி இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சிபி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சோதனை பண்ணி ஆகணும். சரியா? வணக்கம் கிருபாகரன், சாப்பிட்டீங்களா? வீட்டு வர 4,000மா? அவங்க தைக்கிறாங்க. ஓகே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கோமதி அக்கா வணக்கம். எனக்கு உடம்பு சரியில்லைங்க கிருபாகரன். உடம்பு சரியில்லைன்னா அடிக்கடிக்கு அவங்களே சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு உடம்பு சரியில்லைங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் சாப்பிட மாட்டேன். ஹாய் கிருபா வணக்கம் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. தலையில முடியினாலும் சீப்பு உடையாது. முடியலைனாலும் சீப்பு உடையாது. தலையில முடியலைனாலும் சீப்பு உடையாது. ஓ, முடி இல்லைனாலும். ஓ, அப்ப அவருக்கு முடியலன்னு நீங்க சொல்றீங்களா? அவரை நீங்க பாடி ஷேம் பண்றீங்க கோமதி. இது ரொம்ப தப்பு. இது சரியா? கோம், எப்படி இருக்கிறீங்க? என்னாச்சு? எங்க நம்ம மூர்த்தி தம்பி தான் காணும். அவர் வந்தாருன்னா சொல்லலான்னு பார்க்குறேன், ஆளை காணுமே. யாராவது நம்புறீங்களா? அப்பா அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு தாங்க சரியில்லை, நல்லா இருக்கேன். நீங்க நலமா? சாய்மா விக்கி, இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. இந்த அக்காவை மறந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் 5 நிமிஷம் தாங்க இருப்பேன். இப்போதான் லைட்டாக வேர்க்குதுங்க. உடம்பு சரியாயிட்டே இருக்குது.